பல பேர் நாங்க திருப்பி வாட்ச் பண்ணுவோம், இத்தனை வாட்டி நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. There is no doubt மெய்யழகன் அதே மாதிரி ஒரு ரீவாட்சபிள் ஃபில்மா இருக்க போகுது. Thank you so much for choosing this. வாங்க சார். முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள் அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அதே சமயத்தில் உலகத்தில் எங்கேருந்தோ சின்ன சின்ன ஒரு மூலைகள் இருந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்தை ரசித்து இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நன்றி சொல்ல முடியல, அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்கள் நடிகர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகும். பாலச்சந்தர் சார், கே விஸ்வநாத் சார், பாபு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், கமல் சார், அவங்கெல்லாம் நம்ம சின்ன வயசுல அவங்க வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை தூங்க விடாம பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு இயங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை எப்படி மிஸ் பண்றது? எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் பத்திரிகை எல்லாரும் நான் சந்திச்சப்ப ஞாபகம் இருக்கு. நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க, நீங்க பருத்திகளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க பொழுதுபோக்கு படம் பண்ணுங்க, நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. மறக்கவே மாட்டாது. அது நான் என்னுடைய பாதையை நான் தேர்ந்தெடுத்த படம்னு உங்களுக்கு தெரியும். இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம். இது இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு, எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு. ஒரு கலை படைப்புக்கு நல்ல கலை படைப்புக்கு முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது தான். அப்படி அவ்வளோ விஷயங்களை இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்தோடைய வெற்றிக்கூட மிகப்பெரிய முக்கியமான ரீசன். அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சுக்கிறதுக்கு எப்பாதான் நல்ல படங்கள் அமையும். அப்படி ஒரு படமா தான் நான் பாக்குறேன். அதே சமயத்துல இன்னைக்கு ஒரு 30 அவ்வளவு இருக்கிறவங்க, வாழ்க்கையில கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன். அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் நிறைய இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்களுக்கு நம்ம ஒரு தொழிலுக்காக சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடணும், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கண்முறை நிக்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்ப இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அன்பை விதைச்சிட்டோம்னா போதும், அன்பு எல்லாருக்குள்ளயும் இருக்கு, அதை வெளில கொண்டு வந்தா போதும். இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது. இன்னைக்கு கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமா பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி, ஒரு சின்ன வீடியோவா அதனோட வியூஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு ஒரு கதையா எழுதிருக்காரு, அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ அவர் கூட்டிகிட்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்த முழுமையா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா சேரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ராஜாக்கும் கார்த்திகேயன் டீம் மேனேஜர்ஸ் செந்தில் சார் இங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க. எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம அந்த ஷூட்டிங் கண்டினியூஸா முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் 96 ஒரு படத்தை ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்களோட ரசிகர்களா இருக்கணும். ஆனா திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமா உட்காந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்க எடிட் பண்ணிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா கொண்டு போறது அவ்வளவு ஈஸியா இல்லை. அந்த உரையாடலுக்கும் கற்பனையா இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாம அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போனது கோவிந்த் கஸ்தாவோட இசை. மாடை பார்க்கும்போது அது ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஒரு சைக்கிள் பாக்குறப்போ அது விலை மதிப்பில்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது. என் கசன் சொல்றான், அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ நான் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மோமெண்ட்டை. எப்ப என் வாழ்க்கை மாறிச்சு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனா அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாத்துச்சு. அப்படி நம்ம யாருக்குமே நம்மள அறியாம பண்ண உதவி அவங்க லைஃபே மாத்த முடியும்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு எவ்வளவு உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவான். அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா, அது அவ்வளவு முக்கியமா நான் பார்த்தேன். கேமரா ஒர்க்கா மதி எப்ப வேலை செஞ்சாலே தெரியல, தள்ளிதான் இருப்பாங்க, கிட்டே வரமாட்டாங்க. ஒரு கிட்ட கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை.
எல்லா இடத்துலயும் தள்ளி இருப்பாங்க. ஏன் பிரதர் இந்த படத்துல இந்த ட்ராலி ஷாட்டு, இந்த ஜிம்மி ஜிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு. எந்த இடத்துலயும் சினிமான்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும், நீங்க கிட்டே வந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நானும் சார் நடிக்கிறப்போ நாங்க வந்து நடிச்சுட்டு இருக்கோம், ஒரு உணர்வே இல்லை. நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நெருக்கமான அவங்ககிட்ட இருக்கிறப்போ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும். அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவரோட ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. லைவ் சவுண்டா இருக்கிறதுனால எல்லாரும் பின்ட்ராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும். அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு. இல்லாட்டி இந்த படம் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டா உள்ள போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்துல நகர்ந்த நிகழ்ச்சிகளும், ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் அந்த பிரச்சனை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து உன்னை சுத்தி இருக்கிற விஷயம் இன்னைக்காக நம்ம பாதிக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசலாம் இல்லையா, அப்பதான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, லார்ஜ் ஆட்டடா இருக்கு, முன்னால எவ்வளவு பெருந்தன்மையா இருக்க முடியுமோ அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பெருந்தன்மையா இருந்தாலும் சில முடிவுகள் எடுக்க முடியும், சில தருணங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். அப்பதான் எல்லாருமே அன்பா இருக்க முடியும். அவன் மேல கோவப்பட்டவங்க மேலே நம்மளால அன்பா இருக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லலாம். ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க, சந்தர்னா ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்ம கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனா நம்ம சாப்பிடாம கூட வருவோம், கையில தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனா நான் அவங்க சாப்பிடாமனு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்ப நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்ப நான் நினைச்சு பார்க்கறேன். நம்ம மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க மேல அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப யோசிச்சு பார்க்கறேன். அப்போ அதை திரும்ப ஞாபகப்படுத்துது. திரும்ப ஊருக்கு போனா அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில கொண்டு வருது. அவங்க வந்து அவங்க எழுதி தள்ளுறாங்க, பேஜா எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம மாநிலத்துக்கு மட்டும்தான் ஓடுதான்னு பார்த்தா ஆந்திராலையும் நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கேரளால போனோம் அதே மாதிரி இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமா கொண்டாடுறாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது. ஸோ எதுக்காக இந்த படம் எடுத்தோம், என்ன சொல்ல முயற்சி பண்ணோமோ அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றாங்க. அதோட வேற என்ன சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க, அது கொடுத்த அங்கீகாரம் தான். நீங்க அந்த படத்தை பாராட்டணும், அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் தான் அதை முழுமை அடையுது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும், நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்க, நான் சின்ன வயசுல அங்கிளும் கூப்பிட்டவங்கலாம் இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து எங்க அத்தானை மிஸ் பண்ண முடியாது, அத்தானை கடைசியா வர்றேன். பட் பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு. இப்ப நான் அப்டேட்டா கொடுத்துறேன், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு. அதை நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் நீங்க கேட்கிற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, டே யாரா நீ எப்படிதான் அப்படி எழுதுற, எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான், நெக்ஸ்ட் டைம் டை அடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமா இருந்துச்சு. அது எப்ப நீங்க எழுதி முடிப்பீங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கேப் விடாம எழுதி முடிங்க. அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அந்த கோயில்ல இருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேல டச் பண்ணது, அங்கேயே வந்து எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்படி வந்து ஒரு ஒரு சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து அள வைக்க முடியுமா அப்படிங்கறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாவே இருந்துச்சு இந்த படத்துல. அது என்னால ஃபர்ஸ்ட் உணர முடியல, தியேட்டர்ல பாக்குறப்போ தான் நான் உணர்றேன். ஸோ அப்படி வந்து நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தை வேலை செஞ்சது அருமை நமக்கு தெரியுது. வெறு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ள போய் நம்மளை வந்து பாட வைக்கணும், நமக்குள்ள போய் நம்ம செய்ய வைக்கணும். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் கேட்டே இருப்பேன். இந்த படத்துல வந்து 96 மாதிரி ஹிட் சாங் எல்லாம் இல்லையா, ஆமா பிரதர் இந்த படத்துல லவ் சாங் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல. ஆனா இதுல இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்குங்க, அது அவ்வளோ அழகு. வந்து இந்த போறேன் நான் போறேங்கிற சாங், யாருங்கிற சாங், கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது, கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாரு. அவருக்கு வந்து இந்த படத்தை அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு. ஆனா அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போது பாடும்போது நாங்க இருந்த அந்த உணர்வு இருக்கு, அவ்வளவு பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்றாங்க, யாரோ வந்து என்ன ரொம்ப நெருங்க கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. அதுல இலகிதான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க. அது கமல் சாரோட வாய்ஸ் மிகப்பெரிய ஒரு காரணம், அவருக்கும் நன்றி சொல்லணும். அது எழுத்தாளர்களுக்கு வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா, மழை நீரில் கரைந்தே போவதில்லை மலையென்றும் மலைதாங்க அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது, ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுல தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்துருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள். அது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம், அந்த சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாம
அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது. நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான், பட் அதை தாண்டி நம்மளால ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமா இருந்துச்சு. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது, படம் பார்க்கும்போது. அத்தான் மேட்டருக்கு வந்தா வந்து என்ன சார் சுத்தமாக சார் நீ ரொம்ப பேசுவேன் அப்படின்னு முதல்ல வழியில் சார் இந்த படத்துக்கெல்லாம் பேசிதான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை, மற்ற நாள்லாம் கூட தான் இருந்திருக்கேன். அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறேன் பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரூ கலர் போட்ட நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது, அது கிடையாது. என் மேலே இவ்வளோ அன்பா இருக்கான், எனக்கு அவனை தெரியல, அதை நான் மறைச்சிருந்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன், நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சிருக்கேன். அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இதுல இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கறேன். டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டே அவன் தெரியல அப்படின்னு சொல்றது கிடையாது. நான் மன்னிச்சுது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மோசமானவன், எனக்கு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணில் பார்த்தேன். அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் பார்த்தேன். அது வந்து பிரமாதமா இருந்துச்சு. சார் கிட்ட நான் சொன்னேன், சார் சான்ஸே இல்லை சார் அப்பப்பா அப்படின்ட்டாரு ஒரே செகண்ட்ல. ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல, அவ்வளோ ஒரு நேர்மையா இருந்ததான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவது கேட்ட சொல்றது இல்லை, எனக்கு உனக்கு தெரியல, நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மையை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேச பேச தாங்க முடியல, சொல்லி சொல்லாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். போட்டி எல்லாம் போடல, அது வந்து அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து சார்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது, அடிக்கடி போய் தொலை பண்ணிட்டு தான் இது பண்ணணும் தொடர்ந்து. பட் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார், நான் அவ்வளோ ரசிச்சு பார்த்தேன் அந்த காட்சிகளை. அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், அது புக்ல கூட அவர் அப்படி எழுதல, உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது. அருண்மொழியை வந்து நீங்க அப்படி எழுதல, அதை எங்க அத்தான் தான் அப்படி ஆக்கியிருக்காரு. அதை வந்து பல மடங்கு மேல எடுத்துட்டு போனது வந்து எங்க அத்தான் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த லேயரா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தாரு. எல்லா உணர்ச்சிகளும் நட்டு போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தாரு. அப்படி இல்லாம உணர்ச்சி பூர்வமா வந்து அது ஃபர்ஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரலாம்னு பாப்போமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன், இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு. அப்பதான் வந்து திரும்ப எனக்கு நாங்க ஊருக்கு போனா எப்படி இருப்போமோ, அப்ப வந்து எப்படி ஒருத்தர் இலகலாம் அப்படிங்கறத வந்து அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சமா அது வந்து வெளியே வந்துட்டார். இல்ல நான் சொல்லிதான் ஆகும் முடியாது, இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் சொல்லிதான் ஆகும், வேற என்ன சொல்றது. ஸோ பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தீங்க சார், லவ் யூ சார். அண்ட் இந்த தருணத்துல எனக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சு உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய மிஸ் பண்றோம் அப்படின்னு யோசிக்கிற சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆயிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க டைரக்டர் பத்தி, அவ்வளோ அழகா சொன்னீங்க. எப்படி வந்து நிறைய மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதுல வந்து அரிசி உண்மையும் சேர்ந்துருந்தா அது வேல்யூ இல்லை, அரிசி மட்டும் தான் வேல்யூ. அப்ப எத்தனை மூட்டைகள் கணக்கு இல்லை, மூட்டை மட்டும் அரிசி இருக்கு, அது உறவாகுமாங்கிறது முக்கியம். அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களா பண்ணுவார் நிச்சயமா. பட் அது ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருக்கீங்க. ஸோ நன்றி. அனைவருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும், அந்த மாடுல இருந்து அந்த பாம்புல இருந்து அந்த சைக்கிள்ல இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு, இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிடுறேன். அடிக்கடி வந்து நான் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த படத்தை படத்துல இந்த மாதிரி திருமணம் அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னி முந்தனே தான் படம் பார்த்தாங்க, ஒரு ப்ரொடியூசரா பொறுப்பா ரிலீஸ் பண்ணி படம் பார்த்தாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறமா அன்னி கூப்பிட்டு சோ ப்ரௌட் கருத்து, இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு. இங்க வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா இங்க இன்னொன்னு வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமா இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்.